தீவிரவாதிகள் வந்துட்டு நம்ம டூரிஸ்ட் நிறைய பேர்த்த 26 29 பேர்த்த கொண்டுட்டாங்க. அதுவும் எல்லாரும் இறந்தவர்கள் எல்லாருமே ஆண்கள், அதுவும் நடுத்தர வயசு. அதே மாதிரி இப்போ நம்ம சைடில் மக்கள் இறந்தவங்களும் பாவம் எல்லாமே மிடில் கிளாஸ் தான். யாரும் அதானி பையனோ இல்லாட்டி அமித்ஷா பையன் போய் சாவலை. நிஜமாகவே நாட்டு மக்களை பற்றி கவலைப்பட்டிருந்தாருன்னா அங்கே சவுதி அரேபியாவில்னு வந்து ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே பெரிய ஒரு மீட்டிங் நடத்துற மாதிரி ட்ராமா போட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அவர் எங்கே நேராக பீகாருக்கு போய் பீகார் எலெக்ஷனுக்கு போனார். இப்போ பீகார் எலெக்ஷன் முக்கியமாக இல்லாட்டி நம்ம இந்தியா சகோதரர்கள் எவ்வளோ பேர் பாவம், அதில் 2 ஃபாரினர்ஸும் செத்துருக்காங்க. ஓகே, அப்போ வந்து அவங்களோட அந்த உயிர் இதுக்கு நீ என்ன பதில் அடி கொடுக்க போகிற அதை பற்றி யோசிக்காமல் இந்த ஆள் நேராக போய் பீகாரில் பெரிய இந்த இங்கிலீஷில் பெரிய ட்ராமா வந்துட்டு அவங்க எந்த உலகத்தில் எந்த கார்னரில் போனாலும் கூட நான் போய் பிடிச்சிட்டு வருவேன்னா இதெல்லாம் நல்லா இருக்குது பேசுறதுக்கு. நீ என்ன பண்ண? சிஆர்பிஎஃபோட உயிர் உனக்கு மரியாதை இல்லை. அப்போ யார் அதை பற்றி பேசுனது? உங்கள் கட்சியில் இருந்தும் அன்றைய இருந்த கவர்னர் சத்யபால் மல்லிக் ஓப்பனாகவே பேசியிருக்காரு. அப்போ மக்களோட உயிர் உனக்கு ஒரு இது துஷ்யமாக போச்சு. அப்போ உன்னோட உயிர் மட்டும் பெருசாக பாதுகாக்கணும். நீங்கள் அரசியல்வாதிகள் உயிர் மட்டும் பெரிய ரொம்ப பொக்கிஷம். பட் நாட்டு மக்களோட உயிர் பொக்கிஷம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள்லாம் வந்துட்டு தேச துரோகிகள். வணக்கங்க மேம். பகல்காம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இடையில வந்து போர் நடந்துகிட்டு இருக்குது, அதை பற்றி போர் நடக்கலை. என்னென்னா அங்கே வந்து தீவிரவாதிகள் வந்துட்டு நம்ம டூரிஸ்ட் நிறைய பேர்த்த 26 29 பேர்த்த கொண்டுட்டாங்க. அதுவும் எல்லாரும் இறந்தவர்கள் எல்லாருமே ஆண்கள், அதுவும் நடுத்தர வயசு. இந்த கல்யாண இது ஹனிமூனுக்காக போனவர்கள், டூரிஸ்டுக்காக போனவர்கள் எல்லாருமே இது பாருங்க. இப்போ வந்து இது நடந்து ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து 7ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அன்றைக்கி 22ஆம் தேதி நடந்திருக்கோ இல்லாட்டி அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறைய வாய்ஸ் அவுடால் விட்டுட்ருக்காங்க. இதில் வந்துட்டு தீவிரவாதிகள் பண்ணியிருந்தால் இது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது தான். ஆனால் இதை வச்சு வந்து இந்த பிஜேபி வந்து பெரிய அரசியல் பண்ணுது. இதில் வந்து ஒரு சிலர் நான் நிஜமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த மேஜர் மதன் சொல்லிட்டு ஒருத்தர் பயங்கரமாக பேசிகிட்ருக்காரு. என்னமோ இன்றைக்கி தான் 10 ஜெட்டு போகுது, இந்த ஜெட்டுக்கு ஒரு பேர், இதெல்லாம் எந்த மக்களுக்கும் புரிய போகிறது. நீ இந்த ஜெட்டு பேர் சொல்கிறதால இது எப்படி இருக்குதுன்னா, அந்த 26/2008 இந்த பாம்பேயில் நடந்தப்போ இந்த சேனல்ஸே வந்து அந்த டெரரிஸ்ட்க்கு எங்கே போலீஸ் நிற்குதுன்னு சொல்லி காட்டி கொடுத்தாங்க. இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூஸ். இந்த மாதிரி ஒரு மேஜர் வந்து அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி இன்றைக்கு 10 ஜெட் நம்ம இந்தியா அனுப்ப போகுதுன்னு சொல்லிட்டு பெரிய ஸ்பெக்குலேட் பண்ணுறது இதெல்லாம் தேவையில்லை. இந்த வார் எந்த அளவுக்கு நடக்குமோன்னு சொல்கிறதே சந்தேகம். என்னென்னா அவங்களும் இது வச்சுருக்காங்க, நியூக்ளியர் இது, நம்மளும் நியூக்ளியர் வச்சுருக்கோம். இது வந்து அந்த பாகிஸ்தானில் இருக்க மக்கள் வந்து பாவம், அவங்க வந்து ஏழைகள் தான், அவர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம சைடில் மக்கள் இறந்தவங்களும் பாவம் எல்லாமே மிடில் கிளாஸ் தான். யாரும் அதானி பையனோ இல்லாட்டி அமித்ஷா பையன் போய் சாவலை. ஓகே, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, 2 நாளுக்கு முன்னால் அன்றைக்கி வந்து மோடி போக வேண்டியது, அதனால் இந்த அட்டாக் வந்து மோடிக்கு தான் இதுன்னு சொன்னால் அதுவுமே ஒரு பொய். நிஜமாகவே நாட்டு மக்களை பற்றி கவலைப்பட்டிருந்தாருன்னா அங்கே சவுதி அரேபியாவில்னு வந்து ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே பெரிய ஒரு மீட்டிங் நடத்துற மாதிரி ட்ராமா போட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அவர் எங்கே நேராக பீகாருக்கு போய் பீகார் எலெக்ஷனுக்கு போனார். இப்போ பீகார் எலெக்ஷன் முக்கியமாக இல்லாட்டி நம்ம இந்தியா சகோதரர்கள் எவ்வளோ பேர் பாவம், அதில் 2 ஃபாரினர்ஸும் செத்துருக்காங்க. ஓகே, அப்போ வந்து அவங்களோட அந்த உயிர் இதுக்கு நீ என்ன பதில் அடி கொடுக்க போகிற அதை பற்றி யோசிக்காமல் இந்த ஆள் நேராக போய் பீகாரில் பெரிய இந்த இங்கிலீஷில் பெரிய ட்ராமா வந்துட்டு அவங்க எந்த உலகத்தில் எந்த கார்னரில் போனாலும் கூட நான் போய் பிடிச்சிட்டு வருவேன்னா இதெல்லாம் நல்லா இருக்குது பேசுறதுக்கு. நீ என்ன பண்ண? தட் இஸ் புல்வாமா 2019 நடந்துச்சு. அன்றைக்கி நம்மளோட சிஆர்பிஎஃப்ல இருக்கும் அந்த பர்சனல் வந்து 40 பேர் வெடிகுண்டில் செத்தாங்க. அப்போ வந்து உனக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் இங்கேருந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கு ஹெலிகாப்டர் கேட்டுக்கு உனக்கு வக்கு இல்லை. ஆனால் உனக்கு வந்து
அந்த கோவிட் டைமில் உனக்கு ஒரு பெரிய வீடு கட்டுறதுக்கு உனக்கு பெரிய காசு செலவு பண்ண முடியுது. உனக்கு வந்து ஒரு பெரிய ஜெட்டு, உனக்கு வெளிநாடு போகிறதுக்கு நீ ஒரு ஜெட்டு வாங்கிட்ட. அப்போ அந்த சிஆர்பிஎஃபோட உயிர் உனக்கு மரியாதை இல்லை. அப்போ யார் அதை பற்றி பேசுனது? உங்கள் கட்சியில் இருந்தும் அன்றைய இருந்த கவர்னர் சத்யபால் மல்லிக் ஓப்பனாகவே பேசியிருக்காரு. இது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். அன்னைக்கும் இன்றைக்கும் இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான். ஏனென்றால் யார் மோடியும் அமித்ஷா தான் உலகத்துக்கே மாற தட்டிக்கிட்டாங்க. என்னன்ட்டு எல்லாம் இன்னைக்கு காஷ்மீர்லெல்லாம் நல்லா இருக்குது, எல்லோரும் வாங்க, டூரிஸ்ட் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டது நீ. அப்போ நீ என்ன முன்னெச்சரிக்கை, என்ன முன்னேற்பாடு பண்ணியிருந்த மக்களோட பாதுகாப்புக்கு? இல்லை. அங்கே ஒரு போலீஸ் இல்லை, ஒரு ஆர்மிக்காரங்களும் இல்லை. இந்த நடந்த இடத்துல, இந்த பஹல்காம் இந்த இடத்துல டூரிஸ்ட் இடத்துல. அப்போ 2000 பேர் இருக்கும் இடத்துல ஒரு செக்யூரிட்டி இருக்குது. என்ன செக்யூரிட்டி இருந்துச்சு? அப்போ மக்களோட உயிர் உனக்கு ஒரு இது துஷ்யமாக போச்சு. அப்போ உன்னோட உயிர் மட்டும் பெருசாக பாதுகாக்கணும். நீங்கள் அரசியல்வாதிகள் உயிர் மட்டும் பெரிய ரொம்ப பொக்கிஷம். பட் நாட்டு மக்களோட உயிர் பொக்கிஷம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள்லாம் வந்துட்டு தேச துரோகிகள். நீங்கள் வந்து தேசத்துக்காக நல்லதே நடிக்கிறவங்க கிடையாது. உங்களுக்கெல்லாம் அந்த பதவியில் உட்காந்துட்டு பதவியை என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க தவிர நாட்டு மக்களை பற்றி மோடி ஆகட்டும் சரி, அமித்ஷா ஆகட்டும் யாருமே கவலைப்படல. அவளை பேச மோடி, அவளை பேசும் இந்த பிஜேபிக்காரர்கள். பாவம் அந்த பெண்களை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எஸ்பெஷலி அந்த ஹரியானா அந்த நேவி ஆஃபீஸரோட வைஃப் 6 நாள் கடை ஆகலை அவங்களுக்கு கல்யாணம் ஆகி. ஓகே, அந்த பெண் எவ்வளோ இதாக கேட்குது, இதை வந்து ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை பண்ணாதீங்க, எங்களை அங்கே முஸ்லீம்ஸ் தான் எங்களை ஹெல்ப் பண்ணாங்க, அங்கே காஷ்மீரிஸ் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த அரசியல்வாதிகளோட ஒரே ஒரு உள்நோக்கம் என்ன? எப்போ பார்த்தா பிரச்சனை பண்ணிகிட்டே சொல்லிட்டு அவங்களோட எண்ணம் இந்த அரசியல்வாதிகளுக்கு. அதில் நீங்கள் இவ்வளோ பேசும் இந்த பிஜேபி அங்கே வந்துட்டு அந்த மக்களுக்காக ஒரு போலீஸ்காரன் கிடையாது. ஆனால் இங்கே இந்த அண்ணாமலை பெரிய தேசத்துக்காக தியாகம் பண்ண பெரிய ஒரு தியாகி. அவருக்கு வந்து ஒரு இது ZO Y செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் இந்த இன்னொரு ஆள் யாருக்கு இது அண்ணாமலைக்கு Z செக்யூரிட்டி. அந்த பிஜேபியில் இருக்கும் பாதி பேருக்கு Z Y இந்த செக்யூரிட்டியெல்லாம் எதுக்கு? இது இந்த மக்கள் வேஸ்ட் பண்ணிட்டு மக்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணி கொண்டு இவங்களுக்கெல்லாம் செக்யூரிட்டி கொடுக்குமானா இது தேவையில்லை. அதே மாதிரி இந்த கோயம்புத்தூரில் இருக்கும் இந்த எம்எல்ஏ வந்துட்டு அங்கே இறந்த இந்து சகோதரர்களுக்கு அஞ்சலின்னு சொல்லுது. அங்கே நிஜமாகவே ஹுசைன் சொல்லும் அந்த ஹார்ஸ்மேன் அவன் தன்னோட உயிரை பணைய வச்சு மக்களை காப்பாற்றி தன்னலம் பார்க்காமல் அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட போகுது அவங்கள பற்றி நினைக்காம இவங்க வந்து இந்த அரசியல் இவங்களெல்லாம் என்ன சொல்கிறது, அரசியல் அரக்கர்கள். இவங்களுக்கு வந்து இந்த அரசியலை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பெருசாக ஒரு பேசுகிறாங்க பாருங்கள். இவங்களெல்லாம் மக்கள் வெளியே வந்தீங்கன்னா மக்கள் சிவக்கடையை தூக்கி அடிப்பாங்க. நிஜமாக சாரி ஃபார் மை வேர்ட்ஸ். பிகாஸ் இவங்களெல்லாம் நிஜமாகவே இவங்கெல்லாம் வந்து மக்களுக்காக எதுவும் நல்லதே செய்யப்படும். இவங்க மக்கள் பிரதிநிதிகளே கிடையாது. இவங்கெல்லாம் மக்கள் துரோகிகள், நாட்டுக்கு தேச துரோகிகள் இவங்கெல்லாம். அதனால் நம்ம மக்களும் இதெல்லாம் ஸ்பெக்குலேட் பண்ணுவாங்க. இந்த வார் வருதால் எவ்வளோ எக்கானமி நம்மளோட பொருளாதாரம் எவ்வளோ எஃபெக்ட் ஆக போகுதுன்னு நிறைய பேருக்கு புரியல. ஆனால் யார் இதை செய்தார்களோ அந்த தீவிரவாதிகள், அவங்க எந்த மதத்தை அவங்களா இருந்துக்கிட்டோம் இல்லாட்டி எந்த நாட்டை அவங்களா இருந்துக்கிட்டோம் அவர்களை கண்டிப்பாக பிடித்து செய்யணும். ஆனால் இவ்வளோ பேசும் இந்த மோடி இந்த அமித்ஷா என்ன கதை விட்டுருக்குது நேற்று எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நாங்கள் முடிச்சிடுவோம் இப்படின்னு சொல்லும்போது, நீ ஏன் பஹல்காம் முடிஞ்ச அப்புறம் நீ என்ன பிடுங்கியிருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இந்த பஹல்காமுக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்திருக்கீங்க? நீங்கள் அதையும் உங்களுக்கு உங்களோட 2019 லோக்சபா எலெக்ஷனுக்காக பயன்படுத்திக்கிட்டு இது வந்து நீங்களே பண்ண ஒரு சதி. எனக்கு ஒரு டவுட்டு, இந்த பஹல்காம் கடை இந்த அமித்ஷாவும் இந்த மோடி இந்த மாதிரி இந்த அரசியல்வாதிங்க தான் இவ்வளோ இந்த நிஜமாகவே இந்த அண்ணாமலைக்கெலாம் ரோஷம் இருந்துச்சுன்னா அந்த செக்யூரிட்டியை ஃபஸ்ட்டு வாபஸ் வாங்குங்க. அதே மாதிரி டிவிகேவோட விஜய், உனக்கு என்னப்பா உயிருக்கு இது இருக்குது? நானும் ஒரு பெண்மணி, ஓகே, நானும் அரசியல் தலைவி தான். எனக்கு 1008 அரசியல் விரோதிகள் இருக்கிறார்கள் எல்லாமே. ஆனால் நான் என்றைக்கும் ஒரு போலீஸ் போய் எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு என்றைக்கும் கேட்டதில்லை, எனக்கு தேவையும் இல்லை. ஏன்னால் நம்ம அரசியலுக்கு வந்து பப்ளிக் லைஃப்க்கு வந்தோன்னா இதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதனால்
நம்மளுக்கே எல்லாரும் பாதுகாப்பு போலீஸ் எல்லாம் நம்மளுக்கு, அப்போ பாமர மக்களுக்கு எந்த போலீஸ் இருக்குது? எந்த போலீஸ் ஸ்டேஷன் போனால் பாதி நேரம் இந்த போலீஸ்காரங்க அங்கே இருக்கவே மாட்டாங்க. கேட்டால் மந்திரி வந்திருக்காரு, இந்த முந்திரி வந்திருக்குது, அங்கே போயிருக்கிறோம், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறாங்க? இது வந்து கிளியர் எக்ஸாம்பிள். ஒன்று வந்து இந்த பஹல்காமில் இப்போ நடந்தது, இதுக்கு முன்னால் நடந்த இந்த 2019 நம்ம சிஆர்பிஎஃப் பர்சனல் இறந்துருக்காங்க. ஓகே, அதெல்லாம் வந்துட்டு இந்த பிஜேபி இல்லை இருக்கும் வாய் சவுடாக்கள் வாயை மூடிட்டு இருங்கடா. உங்களுக்கு நிஜமாகவே ரோஷம், மக்கள் மேலே மரியாதை இருந்தால், நாட்டு மேலே மரியாதை இருந்தால், ஃபஸ்ட்டு உங்களோட அண்ணாமலைக்கு அந்த ZO YO ஏதோ செக்யூரிட்டி கொடுக்க முதல்ல அதை எடுங்கடா. அவன் என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டு அந்த நாட்டுக்காக கொள்ளாடிச்ச அயோக்கியன். எவ்வளோ பேர்த்துக்கிட்ட டொனேஷன் வாங்கி கொள்ளாடிச்சிட்டு அரசியல் பண்ணிட்டுருக்கான். இவெல்லாம் பெரிய தேசத்துக்கு தியாகம் பண்ணியிருக்கானா? மனசாட்சி இல்லாதவங்க நினச்சிக்காதீங்க. எல்லாருமே நீங்கள் பேசுகிறத கேட்டுட்ருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மக்கள் இதை யோசிங்க. இந்த கண்டவனை தலைவன் சொல்லிட்டு நீங்கள் ஏற்றுக்கிறதே தப்பு. அதே மாதிரி மோடி அண்ட் அமித்ஷா, ஐ வில் அப்பீல் இன் இங்கிலீஷ், stop all your speculation. If you really wanted to fight this terrorism, what did you do after what happened in 2019? Pahalgam is the second. இது நீ என்ன சொன்ன? நீங்கள் வந்து இந்த 370-35 எடுத்துட்டானா, அதே மாதிரி இந்த டிமானிட்டைசேஷன் பண்ணிட்டா டெரரிஸ்டே வரமாட்டாங்க, இருக்காது, வைப் அவுட் பண்ணுவான்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு சும்மா வாய் சவுடாக தான். உங்கள் கட்சி இந்த பிஜேபியில் இருக்கும் பாதி தலைவர்கள், முக்கால்வாசி தலைவர்கள் வாய் சவுடல். உங்களுக்கு ரோஷம், நீங்கள்லாம் நிஜமாகவே நாட்டுக்காக எதனா ஒரு மரியாதை இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த அண்ணாமலைக்கும் அந்த விஜய்க்கும் இந்த மற்ற உங்கள் கட்சியில் இருக்க தோர்த்திக்கெல்லாம் இந்த செக்யூரிட்டி கொடுத்துட்ருக்கீங்களா, அதெல்லாம் முதல் வாபஸ் வாங்குங்க. இந்த செக்யூரிட்டியை மக்களுக்கு கொடுங்க. இதுதான் நீங்கள் செய்யும் தியாகம் இந்த நாட்டுக்காக. இல்லாட்டி வாயை மூடிட்டுருங்க. மக்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. நீங்கள் பெருசாக பரபரப்பாக பேசினா இந்த வார் தேவையானா கண்டிப்பாக இந்த வார் தேவையில்லை. ஆனால் இவங்க யார் நிஜமாகவே இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எடுத்து அவர்களை நீங்கள் தனியாக போய் அட்டாக் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் இவ்வளோ பேச மோடி, அமித்ஷா, உங்களோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். ஃபஸ்ட்டு நீ ரிசைன் பண்ணியிருக்கணும். நீ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்கணும். ஆனால் மோடி வந்து ட்ராமா பண்ணிகிட்ருக்கிறார். மோடி இஸ் அ, அவரோட கட்சிக்காரரே சொல்கிறாரு, இஸ் அ தர்போக்னா பயந்தாங்குழி. அப்போ ஆமாம், அவங்க கட்சிக்காரர் அந்த சத்யபால் மலிக்கே சொல்கிறாரு, மோடி இஸ் அ தர்போக்கு, இதெல்லாம் சும்மா ட்ராமா தான், இந்த போர் மாதிரி எல்லாம் ட்ராமா பண்ணுவார், மக்கள் உணர்ச்சியை பேத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் கப்சிப்புன்னு உட்காந்துப்பார். அப்படி செஞ்சவர் அப்போ இதில் நடந்துச்சுல 2019. அப்போ நீ என்ன ஆக்ஷன் எடுத்த? என்ன வார் பண்ண? உனக்கு உன்னோட எலெக்ஷனில் நீ மறுபடியும் பிரதம மந்திரியாக வரணும்னு சொல்லி நீ ஒரு ட்ராமா போட்ட. அதில் மக்கள் உயிரை பணிய வச்சு இந்த மாதிரி ட்ராமா பண்ணாதீங்க. பிஜேபி அண்ட் எனி அரசியல் கட்சி தலைவர்கள், இது வந்து மக்கள் பாவம், அப்பாவிகள். இதில் வந்துட்டு அந்த குஜராத்தில் இருந்த லேடியோ, இந்த சூரத்தில் இருந்து அந்த இந்த பஹல்காமில் எவ்வளோ பேர்லாம் அவங்க புருஷன்கள் இறந்தாங்களோ, அப்புறமேல் பெங்களூர்லேருந்து, அவங்களாம் அப்பாவி மக்கள். அவங்களுக்கு நீ பதில் கொடுக்கணும், மோடி அண்ட் அமித்ஷா. அது இல்லாமல் பெருசாக வந்துட்டு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி முதல்ல எடுங்கடா. சும்மா வாய் பேசாதீங்க. எல்லா மக்கள் கேட்டுட்ருக்க மாட்டாங்க நீங்கள் பேசுகிற புர்டாவை கேட்டுருக்கு. அதாவது வாயை மூடுங்க எல்லோரும். இது மக்களுக்கு வேலை செய்யப்பாங்க. முதல்ல மக்களுக்காக சேவை உருப்படியாக செஞ்சால் செய்யுங்க, இல்லாட்டி ரிசைன் பண்ணிவிட்டு போங்கடா. அவங்களை யாருமே கூப்பிடல. உங்களை யாருமே வந்து எலெக்ஷனில் நின்று எங்களுக்காக சேவை பண்ணுன்னு சொல்லவே இல்லை. அதெல்லாம் ப்ளீஸ் லீவ் த கண்ட்ரி. நம்ம நாடு ஒரு நல்ல நாடு. இந்த நாட்டை வந்து இது கெடுக்காதீங்க உங்கள் மாதிரி அரசியல்வாதி. மேம், இப்போ வந்து லேட்டஸ்ட் நியூஸ், இப்போ இருக்க லேட்டஸ்ட் நியூஸ் வந்து அந்த தீவிரவாதியோட குடும்பத்தை சேர்ந்த 10 பேரை சுட்டு தள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஒரு அப்பா அம்மா வளர்க்குறாங்க பிள்ளைங்களை. இந்த பிள்ளைங்க வந்துட்டு தவறான வழிக்கு போகிறாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. அந்த தவறான வழி வந்து மேபி அந்த அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சுக்கிட நடந்திருக்கலாம், அது தெரியாமல் நடந்திருக்கலாம். அதுக்கு வந்துட்டு அந்த குடும்பங்களை வந்துட்டு நம்ம வந்து அவங்க குடும்பங்கள் அவங்களோட தீவிரவாதத்தை ஆதரித்திருந்தால் நம்ம அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறோம். ஆனால் நிஜமாகவே அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியல, இல்லை கூட பிறந்தவங்களுக்கு தெரியாதப்போ அவங்கள எல்லாத்தையும் சாவடிக்கிறது வந்து ஒரு பெரிய காரியம் கிடையாது. நீங்கள் தீவிரவாதி யார் எது பண்ணாலும் எஸ், நீங்கள் வந்து அவனை யாரெல்லாம் ஆதரித்தானோ எஸ், அவங்கள வந்து நீங்கள் வந்து அட்டாக் பண்ணுங்கள், முடியுங்க இது. ஆனால் அவங்க தங்கும் வீடுகள்,
இப்போ நிஜமாகவே அங்கே ஒரு சின்ன குழந்தை இருந்திருக்கலாம், இல்லாட்டி ஒரு சிஸ்டர் இருந்திருக்கலாம், ஒரு அக்கா இருந்திருக்கலாம், ஒரு அம்மா இருந்திருக்கலாம். அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் அந்த பையன் இந்த மாதிரி தீவிரவாத இதுக்கு போகிறான்னு தெரியாமல் இருக்கலாம். அப்போ வந்து அவங்கள வந்து தண்டிக்கிறது வந்து இது வந்துட்டு சரியான ஒரு வே கிடையாது, இது நல்லதுக்கும் கிடையாது. நிறைய பேர் நினைக்கலாம் என்ன கீதாவை வந்து எப்போ பார்த்தா முஸ்லீம்ஸே சப்போர்ட் பண்ணான்னு நினச்சேன்னா, நான் வந்துட்டு எந்த தீவிரவாதத்தையும் நான் சப்போர்ட் பண்ண அதாவது நான் வந்துட்டு இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், நான் வந்து இதுக்கு மதமே கொடுக்கறதில்ல. தீவிரவாதி இஸ் தீவிரவாதி. அவங்கெல்லாம் கொடூரமானவங்க, அவங்களுக்கு கொடூரமான ஆக்ஷன் தான் எடுக்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த அரசியல் போர்வை போட்டு எவ்வளோ பேர் அயோக்கியத்தனம் தீவிரவாத செயல்கள் பண்ணுறாங்க, நாட்டை கொண்டடிச்சு, அப்போ அதுவும் ஒரு தீவிரவாதம் தானே. அப்போ அவங்களுக்கு நீங்கள் செக்யூரிட்டி வேறு கொடுக்குறீங்களே, அப்போ அது எவ்வளோ கேவலமாக இருக்குது. ஆனால் தீவிரவாதிகள் யார் எங்கே தவறு செய்தாலும் அவர்களை தண்டிக்க வேண்டியது தான். மேம், ஆனால் இப்போது ட்ரம்ப் அவர்கள் வந்து சப்போர்ட்டுக்கு வராரு, சீனா சப்போர்ட்டுக்கு வரதெல்லாம் சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க சப்போர்ட் பண்ணால் என்ன நடக்கும்னு நினைக்கிறேன். அம்மா இது எல்லாமே ஒரு ஸ்பெக்குலேஷன். அம்மா ஒரு இப்போ ஒரு 4 நாளுக்கு முன்னால் என்ன சொன்னாங்க, ட்ரம்ப் வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தானா அவர் பேசுறது ஒன்று வந்து இந்தியா இஸ் மை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க எலான் மஸ்க் சொல்லி இஃப் டெரரிஸ்ட் வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணியிருந்தா அவங்களுக்கு எந்த காசு வேணால் நான் கொடுக்குறேன் அவர் சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு இது எவ்வளோ உண்மைன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இவ்வளோ பேசும் மோடி அண்ட் அமித்ஷா இன்றைக்கு அட்லீஸ்ட் 10-15 நாள் ஆயிடுச்சா இந்த பஹல்காம் இன்சிடென்ட்டு? யாருன்னா ஒருத்தராவது அந்த குடும்பங்களுக்கு என்ன பேசியிருக்கீங்க? அந்த பெண் நிஜமாகவே அந்த ஹரியானா பெண் வந்து 6 நாள் தான் அவங்க கல்யாணம் ஆகி, பெரிய லாஸ் அந்த பெண்ணுக்கு. ஆனால் அந்த பொண்ணு எவ்வளோ இதாக அப்பீல் பண்ணுறாங்க, இதை வந்து ஒரு ஹிந்து முஸ்லீம் இஷ்யூ பண்ணாதீங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா அங்கே நிஜமாகவே நடந்தது என்னென்னா, காஷ்மீரிஸ் நிஜமாகவே அங்கே அவங்க தியாகம் பண்ணியிருக்காங்க, அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கும் அது வாழ்வாதாரம். அப்போ வந்துட்டு இந்த அரசியல்வாதிகள் இவங்களோட அயோக்கியத்தனத்துக்கு இதை வந்து ஒரு பெரிய ஸ்பெக்குலேட் பண்ணி ஒருத்தன் வந்து அந்த ஒரு லேடிக்கிட்ட அந்த புள்ளைய பிடுங்கிட்டு நீ சொல்லு அவன் ஹிந்துவான்னு கேட்டான், உன் பேரை கேட்டான், உன் பேண்ட்டை கழட்ட சொன்னான்னா, இதெல்லாம் வந்துட்டு பாருங்க, ஒரு தீவிரவாதி ஒரு 10 நிமிஷத்தில் 30 பேரை கொண்டுட்டோம், 25 பேர்த்த கொண்டு, அவனுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. இந்த பேண்ட்டை கழட்டு, இதை கழட்டு, இதெல்லாம் வந்து மோடியோட மோடஸ் ஆப்பரண்டி. ஐ வில் போல்ட்லி டெல் தட் பிகாஸ் என்னோட கிருஷ்ணர் இதுதான் என்கிட்ட சொல்கிறாரு. என்னென்னா, மோடி இஸ் அன் அயோக்கியன், இஸ் அன் ஈவில் ஃபோர்ஸ். அதை வந்துட்டு இன்னைக்கு இதே சுப்பிரமணிய சுவாமி அதே வார்த்தை தான் யூஸ் பண்ணுறாரு. என்ன வந்து ஈவில், மோடி இஸ் ஈவில். இது என்னோட வார்த்தைகள் கிடையாது, என்னோட கிருஷ்ணர் தான் சொல்கிறார் மோடி இஸ் ஈவில். அவன் வந்து அழிக்கப்பட வேண்டியவன், அவன் வந்து நல்லவன் கிடையாது. அப்போ போன வருஷம் நான் சொன்னேன், மோடி வந்த அப்புறம் எவ்வளோ பிரச்சனைகள் வரப்போகுது. ஸோ அதுதான் நடக்குது. எங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு இயற்கையின் சீற்றம், பொருளாதார பிரச்சனைகள், இந்த தீவிரவாதம். இவ்வளோ பேச மோடி 2019 நீ என்ன பண்ண? அன்னைக்கு இந்த 40 சிஆர்பிஎஃப் அவங்க இறந்தப்போ அப்போ நீ என்ன ஆக்ஷன் எடுத்த? நீ ஒரு ட்ராமா போட்டு உன்னோட எலெக்ஷனுக்கு தான் நீ போட்ட, எலெக்ஷன் மோடு. நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க, அது உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் ஒவ்வொரு இல்லை மோடி, that's what I'm saying. I give this name as மோடஸ் ஆப்பரண்டி. அவங்களுக்கு என்ன தெரியுமா, இதை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி மக்களை வந்து உஸ்பேத்தி விடுறது. நம்ம மக்கள் தான் உஷாராக இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க, நேயர்கள் கேட்குறாங்க, நீங்கள் என்ன முஸ்லீம்களே சப்போர்ட் பண்ணீங்கன்னா தப்புமா? தப்பு நம்ம பண்ணால், ஹிந்துஸ் தப்பு பண்ணாலும் தப்பு தான், முஸ்லீம் தப்பு பண்ணாலும் தப்பு தான், கிறிஸ்டின் பண்ணாலும் தப்பு தான். இதில் வந்து மதமே கிடையாது, மனிதாபிமானம் தான் மெயின். நம்ம வந்து மனுஷனுக்கு நம்ம வந்து விரோதியாகவே பார்த்துட்டு இருந்தானா, அந்த முஸ்லீம் யாரும் தப்புனா அவனே அடிக்கலாம், 2 பட்டுன்னு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் எடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மத இது கொடுத்துட்டு மக்களை வந்துட்டு இந்த ஒரு இதில் என்ன சொல்ல டென்ஷன்லேயே வச்சுருக்கிறது தான் இந்த பிஜேபி. அப்போ வந்துட்டு இது வந்து மக்கள் வந்து மத்தியில் பீஸ் கிடையாது, இது ஒரு நல்லதே கிடையாது. இந்த மாதிரி தலைவர்களே ஒரு நாட்டுக்கு ஒரு கேடு. இவனுங்கெல்லாம் எதுக்கு வரானுங்க? வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தானே. மோடிக்கு அவ்வளோ ரோஷம் தானே. உன்னோட தொகுதியில் 3 லட்சம் பேப்பரில் உன்னை வந்து நிராகரிச்சிருக்காங்க. உன்னை நாட்டு மக்கள் எல்லாருமே உன்னை 140 150 கோடி உன்னை தேர்ந்தெடுக்கலை. உன்னை வந்து ஒரு 25% அல்லது 30% தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ மிச்சம் 70% உன்னை நிராகரிச்சிருக்காங்க. அப்போ மோடிக்கு ரோஷம் இருந்தால் ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ரிசைன். போத் அமித்ஷா அண்ட் மோடி ஷுட் ரிசைன் அண்ட் நாட் precipitate issues. War is not the solution.
போரால் எதுவுமே வந்து நல்லது நடக்க போகிறதில்ல. அன்றைக்கு அமெரிக்கா பண்ணதும் தவறு தான். அந்த ஜப்பானில் போய் அன்றைக்கி அந்த ஆட்டம் பாம்பு போட்டதும் தவறு தான். இன்றைக்கு இவங்க வந்து விளையாட்டு நினச்சிக்கிறாங்க. இந்த நியூக்ளியர் பாம்பு வந்து இதால் எவ்வளோ பின் விளைவுகள் வரும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அந்த ஒரு சில இந்த பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் இந்த விஆர்எஸ் எடுத்துகிட்டு இந்த மேஜர்ஸ் எல்லாம் இன்னும் இன்றைக்கி இந்த 10 விமானம் போகுது, அங்கே வந்து ராஜஸ்தானில் வந்து இவ்வளோ 10 விமானம் இறங்கியிருக்கிறேன். யாரையும் அவங்கள கேட்டாங்க? இதெல்லாம் எந்த மக்களுக்கு இதெல்லாம் இது தேவை? எந்த மக்களுக்கு தேவை? எந்த ஜெட் வந்துச்சு, எந்த ஃபைட்டர் ஜெட் வந்துச்சுன்னு பேரில் நாங்கள் ஞாபகம் வச்சுட்டுப்போம். நீ என்னமோ அந்த மதன் சொல்கிற சும்மா அப்படியே கதை விட்றாரு டெய்லி. அதுவும் அப்படியே ஒரு இதில் வச்சுட்ருக்காரு. இதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் மக்களை பற்றி யோசிக்கும், மக்களோட வாழ்வாதாரத்தை பற்றி யோசிக்கும்.